பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஷ்வால் சதமடித்து அசத்தினார். தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய ஜெய்ஷ்வால் 150 பந்துகளில் 100 ரன்கள் அடித்தார். அதில் 16 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும். இது ஜெய்ஷ்வாலின் 5வது டெஸ்ட் சதமாகும். அதேபோல டெஸ்ட் போட்டிகளில் 23 வயதில் வெளிநாடுகளில் அதிக சதமடித்த இந்திய வீரர்களின் பட்டியலில் ஜெய்ஷ்வால் 3 சதங்களோடு 3வது இடம் பிடித்துள்ளார். முதலிடத்தில் சச்சின், 2வது இடத்தில் கவாஸ்கர் உள்ளனர். கீழடி விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்டதாக திமுக ஐடி விங் மீது அதிமுகவினர் புகார் அளித்துள்ளனர். திமுகவின் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியான கார்ட்டூன் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் அதிமுகவினர் புகார் அளித்தனர். அதன்படி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகார் அளித்தார். இதை உடனடியாக அந்த தளத்திலிருந்து நீக்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். இது போட்டதுக்காக அவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யார் இது அந்த தளத்தை பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரும் வாகனங்கள் பாஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து இந்து முன்னணி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது நீதிபதிகள் சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பாஸ் இருந்தால்தான் வாகனங்களுக்கு அனுமதி என்று உத்தரவு பிறப்பிக்க மதுரை அண்ணாநகர் காவல் உதவி ஆணையருக்கு அதிகாரம் இல்லை என்று இந்து முன்னணி வாதிட்டது. இந்த உத்தரவு வாகனங்களை முறைப்படுத்தவே என்று அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வாகனங்கள் பாஸ் பெற வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து செய்யப்பட்டது. 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை மக்களின் பார்வைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருந்த வள்ளுவர் கோட்டத்தில் தற்போது அதிநவீன வசதிகளுடன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள் கருத்துக்களை விளக்கும் 106 அடி உயரமுடைய கல்தேர் ஒளி தொழில்நுட்பத்தால் மிளிரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் உள்ளம் மகிழும் வகையில் இசை நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாததால் கோடை சாகுபடி செய்து விவசாயிகள் அதிக மகசூல் பெற்றிருப்பதாக வேளாண் துறையின் துணை இயக்குநர் வித்யா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், நடப்பாண்டு கோடை காலத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மழை பெய்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 13,500 ஹெக்டேர் சாகுபடி செய்த விவசாயிகள் இந்த ஆண்டு 18,000 ஹெக்டேரை தாண்டி சாகுபடி செய்திருப்பதாக கூறினார். கடந்த வருடம் 13,500 ஹெக்டேர் கிட்ட சாகுபடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் 18,000 ஹெக்டேரை தாண்டி விவசாயிகள் கோடையில் சாகுபடி பண்ணியிருக்காங்க. நெல் சாகுபடி தஞ்சாவூர் மாவட்டத்தில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களான டிபிஎஸ் 5, ஏஎஸ்டி 16, ஏடிடி 59 இந்த மாதிரி ரகங்களை சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,500லேருந்து 6,000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்திருக்காங்க. இருசக்கர வாகனங்களை வாங்கும் நபர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்த 2026ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் விற்பனைக்கு வரும் புதிய இருசக்கர வாகனங்களோடு 2 ஹெல்மெட்டுகளை வழங்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் ABS எனப்படும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 125 cc திறனுக்கு மேல் உள்ள வாகனங்களில் மட்டுமே ABS இருப்பதால் 40% வாகனங்களில் இந்த பாதுகாப்பு வசதி இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பு இருப்பதால் மாநில காவல்துறை வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருப்பவர்களை கைது செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவையில் வேளாண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் குறிஞ்சி மேளா கண்காட்சி இன்று தொடங்கியது. இன்று முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்கள் இந்த கண்காட்சி நடக்கிறது. இதில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் புது தொழில் முனைவோர்களின் வணிக மேம்பாட்டுக்கான 120க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நபார்ட் வங்கி மற்றும் வேளாண் பல்கலைக்கழகம் கூட்டாக இந்த கண்காட்சியை நடத்துகின்றன. சென்னை ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டிருப்பதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக வந்த மூதாட்டி ஒருவர் குடிநீரின்றி மயங்கி விழுந்த நிலையில் அங்கு பணியில் இருந்த காவலர் தண்ணீர் கொடுத்து தேற்றினார். அண்மையில் நடந்த விபத்தை தொடர்ந்து குடிநீர் லாரிகளுக்கு விதிக்கப்பட்ட கெடுபிடிகளே இத்தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியத்தை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க ராசிபுரம் குற்றவியல் நீதிபதி நடுவர் மோகனப்பிரியா உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அவரை சேலம் மத்திய சிறைக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்போடு அழைத்துச் சென்றனர். கங்கை நதியை தூய்மைப்படுத்துவது என்ற வாக்குறுதி பாஜக அளிக்கும் பொய்யான வாக்குறுதி என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், கங்கையை தூய்மைப்படுத்துவது என்ற பெயரில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பெரும்பாலான திட்டங்கள் ஊழல் செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் என விமர்சித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளாக தேர்தலின் போது மட்டும் இத்தகைய பொய்யான வாக்குறுதியை பிரதமர் மோடி அளித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் சந்திப்பு சீனாவில் நிகழ்ந்துள்ளது. இதில் சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சன் வெய்டாங்குடன் வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளரும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளரும் ஆலோசனை நடத்தினர். இதில் 3 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துடனான இந்தியாவின் உறவுகள் மோசமான நிலையில் உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது.